அவனை கூட்டிட்டு வாடா, வாடாடே. அங்கே இருந்து டிவிடா. ஐயோ கெப்ப. எல்லா மரங்கள் இதிலே வேப்ப மரம் பகலில் தான் ஆக்சிஜனை தரும், மூச்சு காற்றை தரும். இரவில் கரியமிளவாய்வை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அதனால்தான் நம் முன்னோர்கள் இரவிலே வேப்ப மரத்திற்கீழே படுக்காதீர்கள் என்று சொல்ல காரணமா தான் பேய் அடித்துவிடும் என்று. ஏன் இங்க வந்து டிவிக்கிற? அங்கிட்டு போய் கடைகள் போடா டே, போடா டே, போடா. போடா போடா. டிவி கேயா அவனை கூட்டிட்டு வாடா. அவனை கூட்டி வா. இங்க வாடா, டிவி எடுத்துட்டு போடா. இங்க வாடா, டிவிடா, வாடா. அவனை கூட்டாட. நீங்க வாங்க, நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள், அது வெறும் தற்குறிகள். வாங்கடா. டேய், நீங்க கோமாளிகள் பிள்ளைலடா, போராளி பிள்ளைடா. டேய் தம்பி, என் அன்பு தம்பிகளே, அருமை பிள்ளைகளே, நீங்க வாங்க. நீங்க போராளியின் பிள்ளைகள், அவங்க கோமாளியின் பிள்ளைகள். நீங்க லட்சியவாதிகள், அவங்கள் ரசிகர்கள். வாடாடே. அங்கே இருந்து டிவிடா, அங்க இருந்து வீடா. ஐயோ கெப்ப. அவனுக்கும் சேர்த்தான் கத்திக்கிட்டு இருக்கேன் நான். சரி வா வா. டேய் டேய், என் அன்பு சொந்தங்களே, உலகத்தின் நுரையீரல் என்று சொல்லப்படுகிற அமேசான் காடுகளில் இருந்து, மொத்தமாக மரங்களிலிருந்து நமக்கு 20 விழுக்காடு தான் மூச்சு காற்று என்கிற உயிர் காற்று, அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது. குறிப்பாக ஆலமர அரச மரங்கள் தான் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை, மூச்சு காற்றை வெளியிடுகிறது. இதிலே அதனால்தான் நமது முன்னோர்கள் கோயிலை கட்டி, குளத்தை வெட்டி, அங்க வேப்ப மரம் புளிய மரத்தை வளர்க்காமல் ஆலமரம் அரச மரத்தை வளர்த்தது காரணம் அதுதான். நம்முடைய வழிபாடு என்பது, நம்மியல் மெய்யியல் கோட்பாடு என்பது ஒரு அறிவியல். அதை என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போது மீதி இருக்கிற 80 விழுக்காட்டு ஆக்சிஜனை, மூச்சு காற்றை நமக்கு தருவது பூமியில் பெரும் பரப்பாக இருக்கிற, நீர் பரப்பாக இருக்கிற கடலுக்குள் இருந்துதான் ஆக்சிஜன் வருகிறது. அது எங்கிருந்து? ஆல்கா என்ற அறிவியல் பெயர் கொண்ட நீல பச்சை பாசி என்கிற தாவரத்தில் இருந்து, அங்கிருந்துதான் நமக்கான ஆக்சிஜன் வருகிறது, இந்த மூச்சு காற்று. இப்ப புவி வெப்பமானால் கடல் நீர் வெப்பமாகி அங்கே இருக்கிற அந்த ஆல்கா என்கிற தாவரங்கள் கருகி இறந்து போனால் நமக்கு மூச்சு காற்று வராது. பூமி அழிவதை தவிர வழி இல்லை. ஏற்கனவே இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெரிதோ அதுபோல 2 மடங்கு நிலப்பரப்பு பரப்பளவில் கடலுக்குள் பாலித்தீனும், பிளாஸ்டிக்கும், குலைமமும், நெகிழியும் நிறைந்து கிடக்கிறது. கடலுக்குள் இருக்கிற மீனின் எண்ணிக்கையை விட நெகிழிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று கவிப்பேரரசு வைரமுத்து சொல்லுகிறார். கடலில் நதி எங்கே கலக்கிறது? நெகிழிதான் கலக்கிறது. நெகிழியின் பெரிய அகழியாக கடல் மாறிவிட்டது என்கிறார். அப்படி போனால் கடல் அழிவையும் இந்த பூமி அழிவையும் நம்மால் தடுக்க முடியாது போகும். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் மரங்கள் வளர்க்க வேண்டும். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வருகிறோம். நாங்கள் வரும்போது இந்த பூமியை அணுகுண்டு போட்டு அழிக்க வேண்டும் என்று, பிளாஸ்டிக் பாலித்தீனை போட்டாலே பூமி அழிந்துவிடும் என்கிறார்கள். எனவே இந்த பாலித்தீன், பிளாஸ்டிக், இந்த மக்காத இந்த நச்சு குப்பைகளை தடை செய்து அதற்கு மாற்றாக மாற்று பொருளை, பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு பதிலாக சணலிலிருந்து வர பைகள், வாழை நாரிலிருந்து வர பைகள், துணிகளிலிருந்து வர பைகள்,
மரவள்ளி கிழங்கிலிருந்து செய்யப்படுகிற பைகள், இதுக்கு மாற்றாக நாங்கள் கொண்டு வருகிறோம் என்கிறோம். அதுபடித்தான் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொன்றை மாற்றி மாற்றி சிந்திச்சு ஒரு மகத்தான கனவை சுமந்து உங்கள் பிள்ளைகள் தமிழ்நாடு, புதுச்சேரி இரு மாநிலங்களிலும் வீதி வீதியாக கடந்த 16 ஆண்டுகளாக சுற்றி வருகிறோம். இந்த நிலத்தில் 10 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலை களத்திலே நிற்கிறோம். வாக்குக்கு காசு கொடுக்காது, எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காது நின்ற எங்களை திமுக, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா இவர்களை தாண்டி 3வது தனித்த பெருத்த கட்சியாக, பெரிய கட்சியாக வளர்த்தவர்கள் என் உயிர் சொந்தங்கள் நீங்கள் தான். இப்போதும் நாங்கள் வாக்குக்கு காசு தர மாட்டோம். எங்களுக்கு உங்க வாக்கை பற்றிய கவலை இல்லை, உங்கள் வாழ்க்கையை பற்றித்தான் எங்கள் கவலை. நாங்கள் ஓட்டுக்காக வந்து இங்கே கத்தி நிற்கவில்லை, இந்த நாட்டுக்காக, நாட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக, என் முன்னால் நிற்கிற என் தம்பி தங்கைகளின் தாய் தந்தையருக்காக பேசவில்லை. வருங்கால சந்ததிகள், அடுத்த தலைமுறை தளிர்களுக்காக உங்கள் பிள்ளைகள் இந்த வெயிலிலே வேர்வை கொட்ட நின்று தொண்டை தண்ணி வரல கத்திக் கொண்டிருக்கிறது. காரணம் அதுதான். எல்லோரும் வைக்கிற கருத்துக்களை பாருங்கள். எவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் அக்கறையாக பேரன்பு கொண்டு இந்த மரத்தை, இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த நாட்டை, இந்த மொழியை, இந்த இனத்தை, இந்த நிலத்தின் வளத்தை காதலிப்பவர்கள் யார்? நேசிப்பவர்கள் யார் கையிலே நாடு இருந்தால் நாடு நன்றாக இருக்கும் என்பதை ஆய்ந்து அறிந்து சிந்தித்து இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். 9ஆம் தேதி நீங்கள் செலுத்த போற வாக்கில் நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ இருக்கிறது. எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையின் பாதுகாப்பு அங்குதான் இருக்கிறது. உணவருந்தி விட்டுத்தான் வாக்கு செலுத்த போவீர்கள். நம்மிடத்திலே ஒரு சொலவடை உண்டு, ஒரு சொல் உண்டு, ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று. அப்ப உணவிட்டவனை உயிராக நினைக்க வேண்டும், உயிருள்ளவரை நினைக்க வேண்டும், உயிராக நினைக்க வேண்டும். நீங்கள் உணவறிந்து விட்டுத்தான் செல்வீர்கள். இவர்கள் ஃப்ரிட்ஜ் கொடுப்பார்கள், இவர்கள் மிக்சி கொடுப்பார்கள், இவர்கள் கிரைண்டர் கொடுப்பார்கள். அதில் எதை அரைப்பீர்கள்? ஃப்ரிட்ஜுக்குள் எதை வைப்பீர்கள்? காய்கறி, பழங்களை, கீரையை. அதை யார் கொடுப்பார்? அதை என் விவசாயி தான் கொடுப்பார். மிக்சியில் மசாலா மாவை அரைப்பீர்கள், மிளகாய், மல்லி, மஞ்சள், அதை விவசாயி தான் தருவார். உழவர் குடியோன் இல்லை என்றால் உணவு இல்லை. அதனால்தான் உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற தத்துவத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே, நிலத்திலே நிற்கிறோம். ஆகவே என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, கற்றறிந்த சான்றோர்களே, என் உயிரிமினி உடன் பிறந்தார்களே, வாக்கை செலுத்த போகும்போது சாப்பிட்டு விட்டுத்தான் செல்வீர்கள். உங்கள் தட்டில் உணவு வர காரணமாக இருந்தவன் யாரென்று ஒரு நொடி சிந்தியுங்கள். அது விவசாயி தான், அது விவசாயி தான். அதை எண்ணத்தில் கொண்டு செல்லுங்கள், எண்ணத்தில் கொண்டு செல்லுங்கள். வாக்கத்திற்கு செல்லுங்கள். வாக்கு பெட்டியிலே நீங்கள் எண்ணத்தில் கொண்டு சென்ற விவசாயி எங்கள் சின்னத்தில் இருப்பான். அவனுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க உணவளித்து காத்த உனக்கு நன்றி என்று தொடுங்கள். அந்த தொடுதலில் தான் உங்கள் பிள்ளைகளுக்கான தரமான கல்வி, சமமான கல்வி, சரியான கல்வி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்விக்கேற்ற வேலை காத்திருக்கிறது. அந்த தொடுதலில் தான் உங்களுக்கான சரியான, சமமான, தரமான, உயர்ந்த மருத்துவம் காத்திருக்கிறது. அந்த தொடுதலில் தான், அந்த ஒற்றை விரலில் தான் உங்களுக்கான குடிநீர், தூய குடிநீர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சுவாசிக்க நல்ல காற்று, படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல வேலை, எரிக்க தடையற்ற மின்சாரம், பயணிக்க நல்ல பாதை, பயணிக்க சிறந்த போக்குவரத்து, எல்லாம் கிடைக்க வாய்ப்பை ஒற்றை விரலால் உங்களால் உருவாக்க முடியும். விவசாய சின்னத்திற்கு வாக்களித்தார், இரட்டலைக்கு வாக்களித்தீர்கள், உதய சின்னத்திற்கு வாக்களித்தீர்கள், கை சின்னத்திற்கு வாக்களித்தீர்கள், தாமரைக்கு செலுத்தினீர்கள், ஐயா ரங்கசாமி அவர்கள் சின்னத்திற்கெல்லாம் வாக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள். ஆனால் காலங்காலமாக நீங்கள் தோற்று போனீர்கள். இந்த ஒரு இடத்தில் விவசாயிக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள் என்று உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். எனவே என் அன்பு சொந்தங்களே, இந்த தொகுதியில் இங்கே போட்டியிடுகிற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை தட்டாஞ்சாவடியில், பாண்டிச்சேரியில் போட்டியிட தட்டாஞ்சாவடியிலே கார்த்திக் குமாரி அவர்களுக்கு, அழகு கலை வல்லுனர் என்னுடைய தங்கை கார்த்திக் குமாரி அவர்களுக்கு விவசாய சின்னத்தை வாக்கை செலுத்தி அவரை வெற்றி பெற செய்து நீங்களும் வெற்றி பெறுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக தங்கச்சி வாடா. என் அன்பு தங்கைக்கு கதிர்காமம் தொகுதியிலே போட்டியிடுகிற
வழக்கறிஞரின் அன்பு தங்கை சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்களும் வெற்றி பெறுங்கள், என் தங்கையும் வெற்றி பெறச் செய்யுங்கள். இந்த வெற்றி நம் மொழிக்கானது, நம் இனத்திற்கானது, நம் மண்ணுக்கானது, நம் மக்களுக்கானது, வருங்கால பிள்ளைகளுக்கானது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். அடுத்ததாக என் அன்பு சொந்தங்களே, வடதங்கச்சி பாண்டிச்சேரி மாநிலத்தில் நடக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் வருகிற 9ஆம் தேதி நடக்கிற வாக்குப்பதிவில் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் என் தங்கை கௌரி அவர்களுக்கு வேளாண் குடிமகள், உழவகத்திற்கு உணவளிக்கல உயர்ந்த குடிமகன், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர், சுழந்து மேற்பின்னது உலகம் அதனால் உழந்து முளவேதவை, உழவார் உலகிற்கானே அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்திர் பொருட்டு, உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டாமின் பர்க்கம் நிலை என்று வள்ளுவ பெருமான பகுத்து வகுத்து தந்த மறைமொழியில் போதித்தது போல உழவர் குடி வாழ வேண்டும், உலக வாழ வேண்டும் என்றால் என் தங்கைக்கு கௌரி அவர்களுக்கு ஊசுடு தொகுதியில் விவசாய சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக பாண்டிச்சேரி மாநிலத்தில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்திரா நகர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை விவசாய தொழில்நுட்பவியல் படித்த என் தங்கைக்கு தேவிகா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். இந்த நாட்டில் எந்த சின்னமும் தோற்கலாம், விவசாயி தோற்றான் என்ற செய்தி வரக்கூடாது. இத்தனை கோடி விவசாயிகள் நிறைந்து வாழுகிற நிலத்தில் விவசாயி நின்றான் வென்றான் என்றுதான் வரலாற்று பதிவு வர வேண்டும். அடுத்ததாக பாண்டிச்சேரி மாநிலத்தில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற உழவர்கரை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் அன்பு தங்கை சித்ரா செல்வம் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி என்பது ஓர் தலைகீழ் மாற்றம், மாற்றம் என்பது சொல் அல்ல செயல். மாறுவோம் மாற்றுவோம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றியும் அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. புதுச்சேரியில் என் தம்பிகளும் தங்கைகளும் வெல்க வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.